வணக்கம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று நிஃப்டி வெள்ளிக்கிழமை 1% கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,455 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,048 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 406 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,191 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,212 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,979 கோடி ரூபாய்க்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. ஜூலை மாதத்திற்கானது. வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது கீழே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. 4% குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த 5 ஆண்டில் இல்லாத அளவுக்கு குறைவாக இருக்கும் இன்ஃப்ளேஷன்ற எதிர்பார்ப்பு. 3.6% ஜூலை மாதத்தில் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போன மாதத்தில் பார்க்கும்போது 5.1% இருந்தது. போன வருடம் ஜூலை மாதத்தில் 7.4% இருந்தது. USA உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. மத்திய கேபினட் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதில் ஒரு ப்ராஜெக்ட் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கீழே 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு அவங்க ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2025 2029 இடையே நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 8 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. 24,600 கோடி ரூபாய் மதிப்பிற்கான 8 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். எந்தெந்த மாநிலங்கள் இடையே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இது? ஒடிசா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், தெலங்கானா மற்றும் வெஸ்ட் பெங்கால். ஓலா எலக்ட்ரிக் IPO முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆனது. லிஸ்டிங் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு 20% அதிகரிச்சிருக்குன்னு NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். மற்றொரு அப்டேட் அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஓலா எலக்ட்ரிக் அவங்களுடைய புது பைக்ஸை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. ONGC தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய புது முதலீட்டுக்கு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் பெட்ரோ அடிஷன்ஸ் லிமிடெடில் 10,500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. GIC குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். நெட் பிரீமியம் இன்கம் இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 10,098 கோடி ரூபாய். ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 43% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1,400 கோடி ரூபாய். சீமென்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 5,204 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 578 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. ரெவென்யூ 1,933 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 58 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இரட்டிப்பாயிருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க NDTV ப்ராஃபிட்டில். மாஸ்டாக் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அபான்ஸ் என்டர்பிரைசஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாயாக மாற்றுறாங்க. சூர்யா ராஷ்னி முன்னவே டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 23. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1,893 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 92 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. ஆகாசா ஏர்லைன்ஸ் அடுத்த 2 ஆண்டில் லாபத்தில் இருக்க வேண்டும்ன்ற இலக்கு கம்பெனி வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 2023 நிதியாண்டில் அவங்களுடைய நஷ்டம் 744 கோடி ரூபாய். நிதியாண்டு 2024க்கான டேட்டா இன்னும் அவங்க சொல்லலை. மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லலை. 23 நஷ்டம், 24 நஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த 2 ஆண்டில் லாபத்தில் இருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டுக்கான சேவையும் விரிவாக்கம் செய்வதற்கான எண்ணம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ONGC கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 4,676 கோடி ரூபாய் வரைக்கும். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க 15 ரூபாய். அதற்கு ஒரு ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை LIC விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 5%லிருந்து 3% குறைச்சிருக்கிறாங்க. இன்செக்டிசைட்ஸ் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 23.
ட்ரெண்ட் டாடா நிறுவனம் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நேற்று நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க கம்பெனி. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். மணி கண்ட்ரோலில் கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 393 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 126% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 294 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் சில வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 4104 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 3695 கோடி ரூபாய். சன் டிவி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 547 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1276 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. என்பிசிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஸ்ரீநகர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து சேட்டலைட் டவுன்ஷிப்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 15000 கோடி ரூபாய். பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 2714 கோடி ரூபாய். ப்ராஃபிட் 490 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 48% அதிகரிச்சிருக்கு. விஎல்எஸ் ஃபினான்ஸ் பைபேக் அறிவிச்சிருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக 33 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெற இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 125 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? ஒரு ஷேருக்கு 380 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 10% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் புது முதலீடு செய்கிறாங்க. ஓஎன்டிசியில் ஷேர்ஸ் வாங்குறாங்க. முதலீடு செய்திருக்கிறாங்க 30 கோடி ரூபாய். 30 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் 3 கிளைகளை திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக 806 பிரான்ச்சஸ் இப்போ கம்பெனி கைவசம் இருக்குது. எங்கெங்கே புது கிளைகளை திறந்திருக்கிறாங்க? குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான். ஹொனாசா கன்சியூமர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 554 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19%, குவார்டர் ஆன் குவார்டர் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 40 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 63% அதிகரிச்சிருக்கு. டிவ்ஜி டார்க் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்டன்றது சொல்லலாம், ஆட்டோமோட்டிவ் கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மல்டி இயர் கான்ட்ராக்ட் 800 கோடி ரூபாய் மதிப்பு. Matrimony.com குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 121 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 19% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. சிஸ்டமேட்டிக்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்காங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. HDFC பேங்க் தற்போது அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 4.5 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மேப்மை இந்தியா குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 102 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 36 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. விஷ்ணு பிரகாஷ் ஆர் பங்க்லியா தற்போது அப்டேட் இருக்குது. புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஜெய்ப்பூர்லேருந்து 386 மில்லியன் ரூபாய். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க கிரேட்டர் நோய்டாவில் 2 லேண்ட் பார்சல்ஸ்க்கான டெண்டரில் லோவஸ்ட் மணிக்கும் ஹையஸ்ட் பிடராக திகழ்கிறாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ப்ராஜெக்ட் அமைக்க இருக்கிறாங்க. அது வழியாக கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ரெவென்யூ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 842 கோடி ரூபாய் செலவில் 17.5 ஏக்கர்ஸ் அங்கே வாங்குறாங்க. அங்கே அவங்களுடைய ப்ராஜெக்ட் வழியாக வருவாய் 5000 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். Zydus Life Sciences குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 62,075 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 21%, குவார்டர் ஆன் குவார்டர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14,199 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 30%, குவார்டர் ஆன் குவார்டர் 20% அதிகரிச்சிருக்கு. Zydus Life Sciences தற்போது மற்றொரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இது டார்டைவ் டிஸ்கின்ஷியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க Zydus Life Sciences. கில்பர்ன் இன்ஜினியரிங் புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1903 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் இது. முத்தூட் மைக்ரோஃபின் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 640 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 12,210 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 13.29%, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 123 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. 123 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 1.23%.
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 113 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.1%, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 65 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பே 0.71%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.09% இருந்தது. கிரானியூல்ஸ் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. டிப்ரெசிவ் டிஸார்டர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லி இருக்கிறாங்க கிரானியூல்ஸ் இந்தியா. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க 35 பைசா ஒரு ஷேருக்கு. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 23. கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 33,861 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அல்லது எபிட்டா 4,760 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,189 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% விழுந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தினா, கம்பெனி அரசுகிட்ட இருந்து ஒப்புதல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. $3 பில்லியன் குஜராத்தில் முதலீடு செய்வதற்கு. அதோட அவங்களுடைய சைனா பார்ட்னர்ஷிப்பில் ஷாங்ஸி ஆட்டோமொபைல் குரூப்புடன் அந்த முதலீடுக்காக அரசுகிட்ட இருந்து ஒப்புதல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. குஜராத்தில் முதலீடு செய்வதற்குன்ற செய்தி வந்தது, அங்கே கார் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு. இது முற்றிலும் தவறான செய்தின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. சின்க்ளர் ஹோட்டல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தானில் 2 ப்ராப்பர்ட்டிஸை அவங்க இப்போ டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது முதல் முறையாக இப்போ நார்த் இந்தியாவில் அவங்க வருவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சின்க்ளர் ஹோட்டல்ஸ். ஆகஸ்ட் 10 இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடக்கூடிய சில கம்பெனிகள் மெட்ரோபாலிஸ், ஆரோபிந்தோ ஃபார்மா, வினாட்டி ஆர்கானிக்ஸ், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் மற்றும் ஸ்டவ் கிராஃப்ட். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். துன்சரி டீ 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 450% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் ரசாயன் 20% ஷேர் பிரைஸும் 360% வால்யூம் அதிகரிப்பு. கேஃபின் டெக்னாலஜிஸ் 18% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 337% வால்யூம் அதிகரிப்பு. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 18% ஷேர் பிரைஸ், 514% வால்யூம். அவாந்தி ஃபீட்ஸ் 15% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 408% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்கிட் ஃபார்மா 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 237% வால்யூம் அதிகரிப்பு. ட்ரெண்ட் 11% ஷேர் பிரைஸும் 360% வால்யூம் அதிகரிப்பு. சூர்யா ரோஷனி 11% ஷேர் பிரைஸ், 400% வால்யூம். என்பிசிசி இந்தியா 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 227% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ் 7% விழுந்தது, 112% வால்யூம் அதிகரிப்பு. ஷங்கரா பில்டிங் பிளாக்ஸ் 6% வீழ்ச்சி, 309% வால்யூம் அதிகரிப்பு. செயில் 6% வீழ்ச்சி, 133% வால்யூம். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 5% விழுந்தது, 259% வால்யூம் அதிகரிப்பு. பேயர் கிராப் சயின்ஸ் 5% வீழ்ச்சி, 340% அதிகரித்தது வால்யூம். ஒனாசா கன்சியூமர் 5% விழுந்தது, 109% வால்யூம் அதிகரிப்பு. பிர்லா கார்ப்பரேஷன் 4% வீழ்ச்சி, 184% வால்யூம் அதிகரிப்பு. ஹட்சன் ஆக்ரோ 4% விழுந்தது, 634% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.